இனி நான் கொண்டு வந்திருக்கிறது ஒரு பீரியட் மூவி. படத்தோட பேர் தி பட்லர். இந்த படம் 2015 வெளியா இருக்கு. இந்த படம் உண்மை கதைங்க. இதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ் அண்ட் சம்பவங்கள் எல்லாமே உண்மையா நடந்தபவே தான். இந்த படத்தோட ஹீரோ ஒரு கருப்பினத்தவர். அவர் சின்ன வயசுல இருந்து எப்படி அடிமைப்படுத்தப்பட்டாரு, அவங்களுடைய குடும்பம் எப்படி கொல்லப்படுச்சு, ஏழ்மையான வாழ்க்கையில இருந்து எப்படி அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் இருக்கக்கூடிய ஒயிட் ஹவுஸ்ல பிரசிடென்ட்டுக்கு சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பட்லரா போனாரு. இனவெறி, புரட்சி, போராட்டம் சொல்லிட்டு இருந்த அந்த கலவர பூமி அப்போ எப்படி தன்னுடைய குடும்பத்தை ஒரு கருப்பினத்தவரா இருந்து சர்வை பண்ணாரு, கொண்டு போனாரு. யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கே சில ஆலோசனைகள் சொல்றது, சில முடிவுகளை மாத்தி அமைச்சதுன்னு சொல்லிட்டு இவருடைய பங்குகள் என்ன ஒட்டுமொத்தமா சொல்ல போனா யூஜின் ஆலன் அப்படிங்கிறவருடைய பயோபிக் தான் நம்ம இந்த படத்துல பார்க்க போறோம். இந்த படத்துல அவருடைய பேர் வேற இருக்கும், சிசில்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம ஸ்டோரியில வேகமா போயிடலாமா? இந்த மூடி முதல் காட்சிலேயே அமெரிக்காவில் 1920 நடக்கிறத காட்டுறாங்க. அதாவது கருப்பினத்தவர்கள் வெள்ளை இன மக்களுக்கு அடிமையா இருந்த காலகட்டம். அப்படி பார்த்தீங்கன்னா பருத்திகள் விளையக்கூடிய ஒரு பருத்தி காட்டுல ஒரு சின்ன பையன் தன்னுடைய அப்பாவோட சந்தோஷமா இருக்கிறான். அவங்க அப்பா தன்னுடைய பையனுக்கு எப்படி பருத்திகள்லாம் அறுவடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த சின்ன பையன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அண்ட் இது உங்களுடைய சொந்த நிலமோ சொந்த இடமோ கிடையாது. ஒரு பெரிய வெள்ளக்காரங்க கிட்ட தான் இவங்க அடிமையா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பையனுடைய அம்மா அப்பான்னு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ இவங்களை அடிமையா வச்சிருக்கக்கூடிய அந்த வெள்ளக்கார முதலாளி அங்கிருந்து அந்த குட்டி பையனுடைய அம்மாவை அங்கிருந்து கையை பிடிச்சி இங்க வாண்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு மறைவான ஷெட்டுக்குள்ள கூப்பிட்டு போறான். கணவர் கூட தடுக்க முடியாத ஒரு நிலை. குட்டி பையன் கேட்கிற அம்மாவை அவர் எங்க கூப்பிட்டு போறாருன்ட்டு, நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்ட்டு பையனை அவரே தடுக்கிறாரு. உள்ள கூப்பிட்டு போயிட்டு கணவர் முன்னாலே மனைவியை அவன் பாலியல் வன்கொடுமையை செய்றான். அவங்க அலறல் சத்தம் தான் கேட்குது. குட்டி பையன் இருந்து அம்மாவை என்ன பண்றாருன்ட்டு இருந்து ஓடுறப்போ கணவரை தடுக்கிறாரு. நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுப்பா, நம்ம குரலை உசத்தக்கூடாது, தட்டி கேட்க கூடாது, இல்ல கொன்றுவாங்க அப்படின்ட்டு பையனை அப்பாவை தடுத்து சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்த அந்த அரக்கன் வெளியே வந்ததுமே ஒரு கட்டத்துல கோபத்தை பொறுக்க முடியாத நம்ம ஹீரோடைய அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, என்னடா என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படின்ட்டு கண்ணை வச்சு அவரை ஸ்பாட்லே கொண்டு போட. சோ ஒரு பக்கம் அம்மா கற்பழிக்கப்பட்டு இன்னொரு பக்கம் அப்பா கொல்லப்பட்டு கிடக்கிறத பார்த்து அந்த குட்டி பையன் அப்படி கதறி அழுறான். அந்த முதலாளிக்கே ஒரு அம்மா ஒருத்தவங்க உண்டு, அவங்க அங்கிருந்து வராங்க. அவங்க கொஞ்சம் இறக்க குணம் கொண்டவங்க தான். ஐயோ இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு, எப்பா எல்லாருமே சீக்கிரமா குழி தோண்டி அந்த பணத்தை மூடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி இனிமேல் நான் உன்னை வீட்டுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன், உனக்கு நல்ல சாப்பாடு நல்ல உடை, உன்னை நான் ஒரு பட்லரா ஆக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கருப்பினத்தவர்கள் ரெண்டு விதமா பார்க்கப்பட்டாங்க. ஒன்னு வெள்ளக்காரங்களுக்கு வீட்டுக்கு வெளியே வேலை பார்க்கறவங்க, வெள்ளக்காரங்களுக்கு வீட்டுக்கு உள்ள வேலை பார்க்கறவங்க. வீட்டுக்குள்ள வேலை பார்க்கறவங்களுக்கு நல்ல உடை உணவுன்னு சொல்லிட்டு ஒரு அந்தஸ்து உண்டு போல. சோ அப்படியே நான் உன்னை வச்சு பாத்துக்கிறேன்ட்டு அந்த கிழவி தான் நம்ம ஹீரோவை சின்ன வயசுல இருந்து பாத்துக்குது. சோ வீட்டுக்குள்ள வச்சு பாத்துக்கிறதுனால பெரிய அந்தஸ்தெல்லாம் கிடையாது. எப்படி ஃபுட்டை பிரசன்டேஷன் பண்ணணும், எப்படி சர்வ் பண்ணணும், சைலண்டா அமைதியா போயிட்டு எப்படி சர்வ் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற நுணுக்கத்தை கத்துக் கொடுக்கறது தான் த பட்லர். இது எல்லாத்தையுமே சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோ அந்த வீட்டுல இருந்தே கத்துக்கிறாப்ல. ஒரு வயசு வந்ததுமே இதுக்கப்புறம் இங்க இருக்க வேண்டாம், இங்க இருந்து நம்ம வெளியூருக்கு போகலாம்னு ஒரு முடிவெடுத்து கடைசி அப்பாவுடைய கலரையை பார்த்துட்டு அம்மா கிட்டையும் இதை பத்தி சொல்றதுக்காக வாராம். அம்மா கணவர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு மாதிரி சைலண்ட் மோட் ஆயிட்டாங்க, பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. சரிமா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறான். அம்மா கிட்ட மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கார அம்மா கிளவிக்கிட்டையும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவங்க என்னெல்லாம புக்லாம் கொடுக்குறாங்க, பார்த்து போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டை விட்டு கிளம்பி வந்தவனுக்கு எங்க தங்குறது, என்ன செய்யறது, சாப்பிடறதுக்கு வழி இல்லாம ரோட்டோரங்களே சுத்தி வரான். பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல நம்மால் சொல்றாரு, இந்த காலகட்டத்தில் இவனை ஏதாச்சும் ஒரு கிரிமினல் நினைச்சு ஷூட் பண்ணி வெள்ளக்காரங்க கொண்டு போட்டா கூட கேட்கறதுக்கு நாதி இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அந்த காலத்துல இருந்திருக்குது. அங்கங்க கருப்பினத்தவர்களாம் கொன்னு தொங்க விட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் பசி காதடைக்குது. அந்த நடு ராத்திரில பக்கத்துல ஒரு பேக்கரி கடை, அதை உடச்சிட்டு நம்மால் பசி தீக்கிறதுக்காக அந்த கேக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருக்கிறாப்ல. அந்த கடையை கவனிக்கக்கூடிய ஒரு மேனேஜர், அவரும் கருப்பினத்தவர் தான். இவனை பார்த்து கையங்குளமா பிடிச்சிருத்தாரு. ஆனா பசிய போகிறதுக்காக தான் இந்த பையன் அப்படி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவன் நிலைமையும் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப இறக்கமா, தம்பி நீ திருட்டுத்தனமா கடையை உள்ள உடச்சிட்டு வந்ததை பத்தி என்னுடைய ஓனர்கிட்ட நான் சொல்ல மாட்டேன், நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றப்போ, ஐயா எனக்கு வேலை இருந்தா போட்டு கொடுங்களேன், வேலை இல்லாம தான் பசியில் அங்கேயுமா சுத்திக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு 3 வேளை சாப்பாடு மட்டும் போதும், எனக்கு எல்லா வேலையுமே தெரியும், வெள்ளக்காரங்க வீட்டில் நான் ஒரு பட்லரா வேலை பார்த்திருக்காரு அப்படின்ட்டு ஹவுஸ் நீகர் அப்படின்னு சொல்றான். அப்படி ஒரு வேர்டு நம்ம இங்க யூடியூப்ல யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாதுன்ட்டு செவுல அடிக்கிறாரு. அதெல்லாம் வெள்ளக்காரங்க யூஸ் பண்றது. ஏன்னா கிராமத்தில் அப்படி ஒரு அடிமைத்தனத்தில் இருந்ததுனால அப்படி வேர்ட்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்குள்ள சர்வசாதாரணமா பழகிக்கிட்டாங்க. ஆனா சிட்டில நாம அந்த மாதிரி அந்த வேர்டை புழங்கக்கூடாது, பேசக்கூடாது, நம்மளை நாமளே அவமானப்படுத்தின மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நிறைய புத்திமதிலாம் சொல்லி அவனுக்கு வேலை போட்டு கொடுக்குறாரு. இந்த பேக்கரியோட சேர்ந்தது தான் ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பார்ல தான் இவனுக்கு எப்படி பார் சர்வீஸ் பண்ணணும், ரூம் சர்வீஸ் எப்படி பண்ணணும் அண்ட் எப்படி கம்யூனிகேஷன் பண்ணணும். கிராமத்துல இருந்து திடீர்னு சிட்டில வந்த இவனுக்கு எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச்சா கத்து கொடுக்குறாப்ல. வருடங்கள் உருண்டு போகுது. நம்மால ஒரு திறமையான பட்லராகவே ஆயிட்டாரு. அப்படி மேனேஜரும் நம்மால உட்காந்து பேசுறப்போ மேனேஜர் சொல்லாரு, என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் வாஷிங்டன்ல இருக்கிறான், ஒரு பிரபலமான ஹோட்டல்ல, ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பட்லர் தேவைப்படுது அப்படின்ட்டு எனக்கு ஒரு வேலை ஆஃபர் பண்ணான். காலம் போன போக்குல நான் போய் அங்க என்ன பண்ண போறேன், மிச்சிருக்க காலத்தை இங்கே கழிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால முடியாது, என்கிட்ட ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்ட்டு நான் உன்னை தான் ரெக்கமெண்ட்
ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாப்ல. ஆக்சுவலாக நம்ம ஹீரோடைய பேர் என்ன சொல்லவே இல்லை. அவர் பேர் வந்து சிசில் நான் உன்னை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன், நீ போடா அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்மளால வந்து தயங்குறாப்ல. ஏன்னா அந்த ஹோட்டல்ல பெரும்பாலும் வரக்கூடியது பெரிய பெரிய அந்தஸ்துல பெரிய பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய வெள்ளக்காரங்க, நம்ம எப்படி போகிறது அப்படின்னு தயங்குறாப்ல. நீ போடா, அவனுடைய வாழ்க்கை இன்னும் மேம்படும் அப்படின்னு புத்திமதி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ அப்படி கட் பண்ணா 1957 வாஷிங்டன்ல தான் நம்ம ஹீரோக்கு வயசு இப்போ 38. அந்த மேனேஜர் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பி வச்சு அந்த ஹோட்டலில் தான் நம்மால் வேலை பார்த்துட்டு இருக்கிறாப்ல. ஸோ பெரிய பெரிய அரசியல்வாதிங்க பெரிய பெரிய வெள்ளக்கார பணக்காரங்களா வந்து போறது உண்டா. இந்த காலகட்டத்தில் நாடு முழுக்க ஒரு கலவர பூமியா பார்க்கப்பட்டு வருது. அது காரணம் பிளாக் ஒயிட்ங்கிற இந்த டிஸ்கிரிமினேஷன். அது போக வெள்ளக்காரங்களுக்கு ஈக்குவலா கருப்பினத்தர்களை வந்து மதிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு தனி டாய்லெட், தனியா போகக்கூடிய பஸ், தனியா படிக்கிற ஸ்கூல்னு சொல்லிட்டு கருப்பினத்தர்களை முற்றிலுமா வெள்ளக்காரங்க ஒதுக்குறாங்க. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல இடங்களில் போர்க்குடிகள் தூக்கி பல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெரிய கலவர பூமியா திகழ்ந்த காலகட்டம். அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ அங்க வேலை பார்க்குறப்போ வரக்கூடிய பெரிய பெரிய அரசியல்வாதிங்க பணக்காரங்களா சரக்கு போட்டு டிஸ்கஸ் பண்றது உண்டு. எப்பா நம்ம பசங்க படிக்கிற ஸ்கூல்ல எப்படி கருப்பினத்தர்கள் பசங்களை நம்ம சேகரித்து நம்ம எப்படி ஈக்குவலா நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இது நம்ம ஆள் சர்வ் பண்றப்போ அவர் காதுல விழுது. அவர்கிட்டே வந்து ஒரு ஒப்பீனியனா வந்து கேட்கறாங்க, ஏப்பா தம்பி இதை பத்தி நீ சொல்லுப்பா, உங்க பசங்களும் எங்க பசங்களும் ஒன்னா ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கருப்பினத்தவர்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு நேர்மையா ஒப்பீனியன் சொன்னா கூட அவங்களுக்கு வேலையை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மால் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வைவல் மோடு தான். ஏன்னா அவருக்கு குழந்தை குடும்பம்னு ஆயிடுச்சு, எனக்கு அதுல பெருசா எந்த ஒரு கருத்தும் இல்லை சார் அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா அவருடைய மனசுல ஒரு சமத்துவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு. பட் அது சொன்னா அது எப்படி நீங்களும் நாங்களும் ஒன்னாக முடியும் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுவாங்க. பெரிய பிரச்சனையாகும், வேலையை விட்டு கூட தூக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்மால் நைஸாங்கிறது நழுவி வந்துருத்தாப்ல. நேரா வீட்டுக்கு தான் வராரு. இதே ஹோட்டல் வேலை பார்த்த ஒரு பொண்ணை தான் இவர் காதலிச்சு திரும்ப செஞ்சுக்கிட்டாரு. இவர் மனைவி பேரு குளோரியா அண்ட் 2 பசங்க, மூத்தவன் பேரு லூயிஸ், சின்னவன் பேரு சார்லி. நல்ல ஒரு சந்தோஷமான குடும்பம் தான் நடத்திட்டு வராரு. ஏன்னா இவர் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு சர்வைவல் மென்டாலிட்டியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாப்ல. எந்த ஒரு கலவரத்துக்கோ எந்த ஒரு போராட்டத்துக்கோ எதுலையுமே வந்து தன்னை ஈடுபடுத்திக்க மாட்டாரு. ஆனா அதுல மூத்த பையன் லூயிஸ் வந்து இதுல இருந்து ரொம்ப வித்தியாசமான கொஞ்சம் ரோஷக்காரன் சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு இந்த கருப்பினத்தவர்களை ஒதுக்குறது சுத்தமா பிடிக்கல. இந்த நாடும் இந்த நாட்டு சட்டமும் அவனுக்கு ஒத்து வரலன்ட்டு இந்த சின்ன வயசுல அவனுக்கு நல்லாவே தெரியுது. அப்ப குளோரியா சொல்றாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னால கருப்பினத்தை சேர்ந்த ஒரு வாலிப பையன் ஒரு வெள்ளைக்கார பொண்ணை பார்த்திருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணு அழகா இருந்துச்சான்னு சொல்லிட்டு பார்த்தானா தெரியல, அதுக்காகவே வெள்ளையின மக்கள் அவனை அடிச்சு கொண்டுட்டாங்களாம். சோ இவங்க சமூக மக்கள் கிட்ட தப்பு இல்லாம இருந்தாலும் அந்த சட்டம் இவங்களுக்கு எதிராக தான் பாயும் போல அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கும் 2 பசங்க இருக்கிறாங்க, நாளைக்கு அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் பயந்துட்டு இப்படி சொல்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கலவர பூமியில தான் பல கருப்பினத்தை சேர்ந்த குடும்பங்கள் பயந்து வாழ்ந்துக்கிறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. அப்படி ஃபேமிலியோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு போன் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவா ஒயிட் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் தெரியலன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸ்க்கே வந்து ஒரு பட்லர் தேவைன்னு சொல்லிட்டு தான் நம்மளால கூப்பிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னு பாருங்க, நாட்டின் பிரதமருக்கே நம்மால் வந்து சர்வ் பண்ற மாதிரி சமைச்ச சாப்பாடுலாம் எடுத்து கொடுக்குற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு வேலை. இதுக்கு முன்னால ஹோட்டல்ல பண்ணதா இனிமேல் பிரதமர் குடும்பத்துக்கே வந்து பண்ண போறாரு. சோ ஒயிட் ஹவுஸ்னா உங்களுக்கு தெரியும்ல, ஒரு பிரசிடென்ட் அவங்க ஆட்சி நடத்துற வரைக்கும் அந்த குடும்பம் அந்த வெள்ளை மாளிகையில தான் இருப்பாங்க, அந்த ஒயிட் ஹவுஸ்ல தான் இருப்பாங்க. அவங்க கீழே ஏகப்பட்ட பணியாளர்கள் இருப்பாங்கல்ல. அப்படிதான் நம்ம ஹீரோ ஒரு பட்லரா இங்க வந்து அங்க ஒரு இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூ எடுக்கிறது யாருன்னா அது ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் தான். அவர் தான் இந்த வெள்ளை மாளிகைக்கு வந்து மேனேஜர் போல. நம்மால் கேக்குறாரு, என்ன எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டா ஆக்சுவலா இந்த ஒயிட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, அவர் பேர் வார்னர். ஒரு முறை அவர் வந்து ஹோட்டல்ல நம்ம ஹீரோடைய சர்வீஸை பார்த்து பிடிச்சு போயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ஹவுஸ்ல ஒரு பட்லர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க போல. ஸோ அதனால தான் அந்த வார்னர் அப்படிங்கிறவர் நம்ம ஹீரோவை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்படிதான் உங்களை நாங்கள் வந்து கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்றப்போ ஆக்சுவலாக நம்ம ஆளுக்கு அந்த வார்னர் யாருன்ட்டு தெரியல. பொதுவாக எல்லாருக்குமே சர்வீஸ் பண்ற மாதிரி பண்றப்போ தான் அவருக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அவர் இன்டர்வியூ எடுக்கிறாரு. நம்மால் சரியா படிக்கல. பட் இருந்தாலுமே இந்த ஃபெயிலில் அவருக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்காரு. ஆனால் அதோடு மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ எடுக்கிற அந்த டேப்லேயே ஒரு சரக்கு பாட்டில் இருக்கு. அதை பார்த்து அது எங்கேருந்து தயாரிச்சு வருது, அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மால் இன்ச் பை இன்ச்சா எல்லாத்தையும் வந்து புட்டுன்னு சொல்றாப்ல. அந்த அளவுக்கு லிக்கர் நாலேஜ் நம்மளுக்கு நல்லாவே இருக்குல்ல. இதை வச்சு வந்து ஒரு திறமையான ஒரு பட்லர் அப்படின்ட்டு அவரால் புரிஞ்சுக்க முடியுது. ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளால செலக்டும் பண்றாப்ல. ஒயிட் ஹவுஸ்ல வேலை கிடைச்சதும் ஹீரோடைய மனைவி பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்ச சர்க்கிள்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பார்ட்டி மாதிரி நடத்துறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா மூத்த பையனுக்கு மட்டும் இது சுத்தமா பிடிக்கல. ஆல்ரெடி அப்பா வெள்ளைக்காரங்களுக்கு பணிபுரி செய்யறதே பிடிக்காம தான் அவன் இருந்தான். இதுல வெள்ளை மாளிகைக்கு போயிட்டு அவங்களுக்கு எடுபடி வேலைகள்லாம் பார்க்கணுமா அப்படின்னு அவனுக்கு ரோஷமா ஒரு கோபமா தெரியுது. கட் பண்ண நம்ம ஹீரோடைய முதல் நாள் டியூட்டி மேனேஜர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் ஹவுஸை முழுமையா நம்ம ஹீரோ கூப்பிட்டு போய் சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் எதிர்த்தாப்புல நம்ம ஹீரோ ரெக்கமெண்ட் பண்ண அந்த வார்னர் அப்படிங்கிற அந்த அதிகாரி வராரு. இவர் தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணவர் அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோ ரொம்ப பெருந்தன்மையா சந்தோஷமா, சார் என்ன ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்தா அந்த ஆள் மதியாம போயிட்டே இருக்கிறான். உன்னுடைய வேலையை திறமையை பார்த்து நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணேன், அதுக்காக நீனும் நானும் ஒன்னாக முடியாதுங்கிற ஒரு ஆணவம் தான் காட்டிட்டு போற மாதிரி தெரியுது. நம்ம மேனேஜர் சரி விடு அப்படின்ட்டு அங்க இருந்து எல்லா பக்கமும் சுத்தி காமிக்கிறாரு.
கேட்கிறாரு. மோஸ்ட்லி இங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருமே பிளாக் பீப்புள் தான். ஏன்னா ரொம்ப படிச்சவங்க, நல்லா திறமையானவங்க. அதனால தான் அவங்களுக்கு இங்க பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் சோவா நம்ம ஹீரோ இப்போ பிரசிடென்டோட ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டு காஃபி கொடுக்கணும். அங்கிருந்து காஃபிலாம் ரெடி பண்ணி எடுத்துக்கொண்டு போறப்போ மேனேஜர் வந்து சொல்றாரு, இங்க பாரு, உள்ள ராணுவ ரகசியம், நாட்டின் ரகசியம், எது வேணாலும் பேசிப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா எதுவும் பார்க்க கூடாது, எதுவும் கேட்க கூடாது, ஏன் மூச்சு காத்த கூட சத்தமா விடக்கூடாது, சைலண்டா போய் காஃபியை கொடுத்துட்டு சைலண்டா வந்துட்டே இருக்கணும் அப்படின்ட்டு அறிவுரைகள் சொல்லி தான் அனுப்பி விடுறாப்ல. நம்மளும் சைலண்டா வந்து காஃபி கொடுக்குறாப்ல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தான் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா பல இடங்களில் வந்து போராட்ட கலவரம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் கருப்பினத்தவர்கள் வெள்ளையின மக்களுக்கு ஈக்குவலா ரைட்ஸ் கேட்கறாங்க. அதோடு மட்டும் இல்லாம ரெண்டு இனத்தோடைய பசங்களும் ஒரே ஸ்கூல் காலேஜ்ல படிக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தவும் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வெள்ளையின மக்கள் பசங்க வந்து பாத்தீங்கன்னா கருப்பினத்தவர்கள் படிக்கிற ஸ்கூல் காலேஜ்ல நாங்க படிக்க மாட்டோம் அப்படின்னு போராட்டங்களா பண்ணிட்டு இருக்காங்களா. இதை தடுக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு ட்ரூப்ஸ் அனுப்பிவிட்டு ரெண்டு பசங்களும் ஒரே ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல படிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாமா, இல்ல எதுவும் சிவில் வார் வந்துருமான்னு சொல்லிட்டு இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்மால் கொஞ்சம் அறகுறையா கேட்டுட்டு அப்படியே வெளியே வந்துருந்தாப்ல. கிச்சன்ல வந்து கேக்குறாங்க, என்னாச்சு, ஓகேவா, சமாளிச்சிட்டியான்னு கேட்டா சமாளிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்மால் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்தா மூத்த பையன் லூயிஸ் நம்ம ஹீரோ வந்ததுமே ஏதோ ஒன்று மறைக்கிறான். என்னடா மறைக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னால வெள்ளக்கார பொண்ண ஒரு பையன் பாத்துறான்னு சொல்லிட்டு இவங்க இனத்திலேயே ஒரு பையனை அடிச்சுக்கோனாங்க தெரியுமா, அதுக்கு எதிராக நாங்க போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தப்பட்ட ஏதோ போஸ்டர்ஸ் போல. அப்பா வந்து முற்றிலுமா மறுக்கிறாரு. இங்க பாரு லூயிஸ், அது நமக்கு சம்பந்தம் கிடையாது, நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த போராட்டம் கலவரம் நமக்கு ஒத்து வராது, புரிஞ்சுக்கோன்னு சொன்னா, அப்பா ஒருவேளை செத்து போன அந்த பையன் நானா இருந்தா அப்பதான் உங்களுக்கு அந்த வேதனை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு புத்திபதி சொல்லும் விதமா இப்பெல்லாம் பேசுறான். கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்குள்ள அந்த போராட்ட குணம் உருவாகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. மறுநாள் ஒயிட் ஹவுஸ்ல நம்ம பிரசிடென்ட்க்கு நம்ம ஹீரோ வழக்கம் போல சோ பண்ணிட்டு இருக்கிறப்போ அவர் ஏதோ டிராயிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட கேட்கிறாரு, நம்ம ஹீரோடைய பேர் அவருக்கு தெரியும், சிசில், நீ படிச்சிருக்கியா, எந்த அளவுக்கு டிகிரி முடிச்சிருக்கேன்னு கேட்டா, சாரி சார் நான் படிக்கல, நான் ஒரு பருத்தி காட்டுல தான் வாழ்ந்தேன் அப்படின்னு வந்துட்டு நம்மால் சொல்ல, அப்படியா, நானும் கூட அப்படிதான் பருத்தி காட்டுல தான் வாழ்ந்தேன், அப்படி கஷ்டப்பட்டு படிச்சு தான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு பிரதமரும் தெரியுது, ரொம்ப நல்லவருன்னு தெரியுது. சரி நீ படிக்கல, உன்னுடைய பசங்க படிக்கிறாங்களான்னு கேட்டா, படிக்கிறாங்க சார், ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் படிக்கக்கூடிய ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அவங்களுக்கு தனியா ஒதுக்கப்பட்டிருக்குல்ல அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்துல தான் படிக்கிறாங்க போல, ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே அங்கிருந்து ஒரு அதிகாரி வந்துருந்தாரு. சார் இந்த மாதிரி ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஒயிட் பீப்புள் அவங்களுக்கு இடையில ஸ்கூல் காலேஜ்ல பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதாவது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் எங்களுக்கு சம உரிமை வேணும்னு கேக்குறாங்க, ஒயிட் பீப்புள் வந்து அவங்க படிக்கிற ஸ்கூல் காலேஜ்ல நாங்க படிக்க மாட்டோம்னு புறக்கணிக்கிறாங்க. இந்த கலவரத்தை தடுக்கிறதுக்காக நேத்தே நம்ம பிரசிடென்ட் ஒரு ட்ரூப்ஸ் அனுப்பி விட்டுருப்பாரு. ஆனா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவர்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆதாயம் தேடுறதுக்காக, அதாவது வெள்ளையின மக்களுக்கு அவங்க சார்ந்து இருந்தா அவங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல அந்த ட்ரூப்ஸ் வந்து அவங்க தடுத்துட்டாங்க சார்ன்ட்டு சொல்றப்போ இது பிரதமருக்கு கோபத்தை ஏற்படுத்துது. அதனால என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியாது, அந்த ட்ரூப்ஸ் அகைன் அனுப்பிவிட்டு நானே ஆர்டர் போட்டேன்னு சொல்லி பிளாக் பீப்புளை ஒயிட் பீப்புள் படிக்கிற ஸ்கூலுக்குள்ள காலேஜ்க்குள்ள அனுமதிங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஏன்னா அந்த காலத்துல ஒட்டுமொத்த அரசாங்கமும் வெள்ளையின மக்களுக்கு தான் சார்ந்து இருந்தாங்க. ஆனா ஒரு பிரதமரே பாத்தீங்கன்னா கருப்பின மக்களுக்கு அவங்க நல்லதுக்காக நலனுக்காக இப்படி வந்து பண்றதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப வியந்து போயிட்டு, இவரால நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும்டா அப்படின்ட்டு கேட்டுட்டு அங்கிருந்து வெளியே வராப்லையா. கட் பண்ண நம்ம ஹீரோடைய பையன் இப்போ இங்க ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு மேற்படிப்புக்காக இங்க இருந்து சவுத்துக்கு போக போறான். சவுத் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இருக்கிறதுல ராசிசம் ஊறி போன தலைவிரிச்சு ஆடக்கூடிய ஒரு இடம். ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஹீரோவை இங்க வந்தான், நார்த்துக்கு வந்தான். ரொம்ப பயப்படுறான். ஆனா மனைவி என்ன சொல்றாங்கன்னா, அங்க பாருங்க, நீங்க ஒரு காலத்துல இருந்தீங்க, அந்த மாதிரிலாம் இப்ப இருக்க வாய்ப்பு இல்லை, இப்ப கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து தேத்த. அப்பாவும் சொல்றாருங்க, பார்ப்பா ஒழுங்கா படிச்சமா பொறுப்பா இருந்தமான்னு இருக்கணும், இந்த போராட்டம் கொடி பிடிக்கிறது கோஷம் இதெல்லாம் வேணாப்பா, புரிஞ்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாப்ல. கட் பண்ணா ஒயிட் ஹவுஸ் கிச்சன்ல நம்ம ஹீரோ அண்ட் எல்லாருமே சக பணியாளர்கள்லாம் சேர்ந்து ஜாலியா பேசிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்து வைஸ் பிரசிடென்ட் நிக்சன் வராரு. நிக்சன் அமெரிக்காவில் பிரசிடென்டா இருந்து ஊழல் செஞ்சு ராஜினாமா செஞ்சவர். இப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கான தேர்தல் வருது. அதுல நிக்சன் அண்ட் கென்னடி இவங்க ரெண்டு பேருமே நிக்கிறாங்க. சோ இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கப்பா, உங்க கம்யூனிட்டி பீப்புள் கிட்ட எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லா குறைநிறைகள்லாம் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லி பேசுறாப்புல. முக்கியமா கென்னடிக்கெல்லாம் ஓட் போடாதீங்க அப்படின்ட்டு கென்னடியை பத்தி தப்பு தப்பா சொல்றாரு. சோ இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போதே தெரியுது, இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்தா நமக்கு எங்க நல்லது செய்ய போறாரு அப்படின்னு ஒரு மாதிரி பாக்குறாங்களா. அப்படி இந்த பக்கமா லூயிஸ் பாத்தீங்கன்னா வந்ததுமே உரிமைக்காக ஒரு புரட்சி கூடத்துல போய் சேர்ந்துக்கிறான். அப்பா அவ்வளவு புத்திமதி சொல்லி அனுப்பி வச்சாரு, அதெல்லாம் கேட்காம சம உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு ட்ரூப்ல போய் நினைச்சுக்கிறான். அங்க ஒரு பொண்ணு பழக்கமாகறா, ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. அந்த ட்ரூப்பை வழிநடத்தக்கூடியவர் வேற யாருமே கிடையாது, மார்ட்டின் லூதர் கிங். அவர் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் நம்ம உரிமைக்காக போராடி என்ன பண்ணிருப்போம், வன்முறையை கையாண்டிருப்போம், அவங்கள மாதிரி நம்மளும் ஆயுதங்கள் தூக்கி பார்த்திருப்போம். ஆனா இனிமேல் அப்படி செய்ய வேண்டாம், இந்தியாவில் காந்தி அகிம்சையை ஃபாலோ பண்ண மாதிரி நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்க நமக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்றாங்களோ சம உரிமை கேட்டு நாமளும் போய் அங்க உட்காருவோம், நம்மள துரத்த பார்ப்பாங்க, இழுத்து வெளியே தள்ள பார்ப்பாங்க, என்ன பண்ணாலும் நம்ம அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது, இப்படி நம்மளுடைய உரிமையை பெறலாம் அப்படின்ட்டு ஒரு புதுவிதமான முயற்சியில ஒரு காஃபி ஷாப் வராங்க. அங்க வந்து பிளாக் ஒயிட்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவா இருக்கு. ஆனா நம்ம பசங்க நேரா பாத்தீங்கன்னா ஒயிட் பீப்புள் இருக்கக்கூடிய இடத்துல போய் உட்கார்றாங்க. அந்த கடைக்காரங்க பிடிக்காத வெள்ளையின மக்கள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா திட்டுறாங்க, கத்துறாங்க, வெளியே போங்க, உங்களுக்கு தாங்க தனியா ஒதுக்கப்பட்ட
பாதிக்கப்பட்டிருக்கல அப்படின்னு சொன்னா இவங்க காதுல எதுவுமே வாங்கிக்காம அப்படி உட்கார ரொம்ப நேரம் இவங்களை வந்து இழுத்து பாக்குறாங்க, தள்ளி பாக்குறாங்க. ஒரு கடத்துல கோமுற்ற ஆக்ரோஷமான அந்த வெள்ளையின மக்கள் இருக்கிற பொருளை இவங்க முகத்துல அடிக்கிறாங்க, மேல ஊத்துறாங்க, காரி துப்புறாங்க. இவங்க நகர்த்தாவே இல்ல. ஒரு கடத்துல கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய காஃபிலாம் நம்ம லூயிஸ் மேல ஊத்த அப்படியும் வந்து நகரல. மொத்தமா வெள்ளையின மக்கள் சேர்ந்து இவங்களை சூழ்ந்து போட்டு அட்டாக் பண்ண, அடிக்க, போலீஸ் எல்லாம் வந்து அடிச்சவங்களை வந்து இழுத்துட்டு போகலையா, போராட்டம் பண்ண இவங்களை தான் கைது செஞ்சு போறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம ஹீரோவும் அங்க வாராப்ல. வந்ததுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போராட்டம் பண்ணவங்களுக்கு 30 நாள் ஜெயில்னு சொன்னதும் பையனை கூப்பிட்டு வச்சு அப்பா கண்டிக்கிறாரு. அவளை புத்திமதி சொன்னேன், எடுத்து சொன்னேன், வேணாண்டா, உயிருக்கு ஆபத்துடா, கொன்றுவாங்கடான்னு சொன்னா செத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய உரிமைக்காக நான் போராடணும்னு சொல்லிட்டு அவன் சொல்ல அப்பாவும் பிள்ளைக்கும் பயங்கர வாக்குவாதம் ஏற்படுது. பையன் அப்பா பேச்சை கேட்கறதாவே இல்ல. இதுக்கு இடைப்படத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுது. கென்னடி தான் புது பிரசிடென்டா வராரு. ஸோ வந்ததுமே ஒயிட் ஹவுஸ்ல அவருடைய ஃபேமிலிக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்குறாங்க. அவரும் எல்லார்கிட்டையும் ஈக்குவலா ஜாலியா பழகுறாரு. இதுக்கப்புறம் நாள் முழுக்க நம்ம ஹீரோ ஒயிட் ஹவுஸ்லயே இருக்கிறதுனால நம்ம ஹீரோடைய மனைவிக்கு அதிருப்தியை ஏற்படுத்துது. ஏன்னா அவங்க நினைக்கிற நேரம், ஆசைப்படுற நேரம் தன்னுடைய கணவர் தான் பக்கத்துல இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இதை பத்தி சொல்லி வேதனைப்படுறாங்க. அவர் பெருசா எடுத்துக்கிறதே இல்ல. தன்னை முழுக்க முழுக்க பிரசிடென்ட் வீட்டுக்கே அர்ப்பணிச்ச மாதிரி தான் அவர் இருக்கிறாரு. இந்த பக்கமா நம்ம லூயிஸ் அண்ட் அவங்களுடைய புரட்சி கூட்டம் 30 நாள் ஜெயில விட்டு வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு புரட்சி ஒன்று பண்றாங்க. அதாவது கருப்பினம் வெள்ளையினம் சொல்லிட்டு தனித்தனி பஸ் தான் அவங்களுக்கு தனியா இயக்கிட்டு இருந்தாங்க இந்த கவர்மெண்ட். அதனால நாங்க ஃப்ரீடம் பஸ் சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா பயணிக்கிற மாதிரி ஒரு பஸ் ஒன்று நாங்க டிராவல் பண்ணி காட்டுறோம்னு சொல்லிட்டு இந்த புரட்சி கூட்டமும் கருப்பினர்களுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய வெள்ளையின மக்களும் சேர்ந்து ஒன்னா இணைந்து சந்தோஷமா எங்க ராசிசம் ரொம்ப கொடூரமா இருக்கோ அந்த இடங்கள்ல இந்த ஃப்ரீடம் பஸ்ஸை இயக்கி அப்படி டிராவல் பண்ணி வந்தாங்க. ஆனா இதை பிடிக்காத வெள்ளையின மக்கள் இந்த பஸ்ஸை சூழ்ந்து அடிச்சு நொறுக்கி தீ வச்சு கொளுத்துனாங்க. நல்ல வழியா அதுல யாருக்குமே உயிர் சேதம் கிடையாது. பட் இருந்தாலுமே இது ஒரு மிகப்பெரிய கலவரமா பார்க்கப்படுச்சு. அண்ட் இது தாங்க எரிந்து போன உண்மையான அந்த கலவர பஸ். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு நம்ம ஹீரோவுக்கும் அவருடைய ஒய்ஃபுக்கும் ரொம்ப பயமாயிருது. தன்னுடைய பையனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போன் வருது. யான்னு பார்த்தா அவங்க பையன் தான். அப்பா எனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு அவன் குரலை கேட்டதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு ஆகுது. பட் இருந்தாலும் என்ன தெரியுமா சொல்றான், பஸ்ஸை உடச்சி தீ வச்ச அவங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது. ஆனா எங்களை 3 மாசம் ஜெயில் அடைக்க போறாங்க. பரவாயில்ல, எத்தனை மாசம் எங்களை ஜெயில் அடைச்சாலும் பரவாயில்ல, ஆனா உரிமை கிடைக்கிற வரைக்கும் எங்க புரட்சி கூட்டம் ஓயாதுன்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் பேசுறான். அப்பா வந்து சமாதானப்படுத்திங்க, பாரா கண்ணா வீட்டுக்கு வாடா, அம்மா உன தேடுறாடா, நீ இருக்கியா இல்ல உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு சொல்லிட்டு எப்படி பதறி போயிட்டு தெரியுமான்ட்டு எவ்வளவு சென்டிமெண்டா எமோஷனலா பேசுறாலும் அவன் பேச்சு கேட்கறதா இல்ல. அம்மா வாங்கியும் பேசுறாங்க, கெஞ்சுறாங்க. ஒரு முடிவு கட்டாம நான் விட மாட்டேன்னு தான் அவன் ரொம்ப துடிப்பா இருக்கிறான். இப்படியே கிட்டத்தட்ட 2 வருஷம் கடந்து போயிடுது. பல போராட்டங்கள், பல கலவரங்கள் நடக்குது. இதெல்லாம் கென்னடி வந்து டெலிவிஷன்ல பாக்குறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ வழக்கம் போல சர்வ் பண்றப்போ அவர்கிட்ட கேட்கிறாரு, உன் பையன் மார்ட்டின் லூதர் கிங்கோடைய டீம்ல இருக்கிறான்ல அப்படி தானே அப்படின்னு கேட்டா, எஸ் சார், கேள்விப்பட்டேன், அவனை பத்தி கேள்விப்பட்டேன். கடந்த 2 வருஷத்துல மட்டும் 16 முறை ஜெயிலுக்கு போயிருக்கான். இப்போ கூட மார்ட்டின் லூதர் கிங்கோட ஜெயில தான் இருக்கிறான் போல. என்ன சார் ஆச்சு, எதுவும் பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு கேட்டா, அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. ஆக்சுவலா இதுக்கு முன்னால இருந்த பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மோட்சம் கொடுப்பாரு, கருப்பின மக்களுக்கு ஒரு கடவுளா இருப்பாரு, விடிவெளியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சாப்ல. ஆனா ஆக்சுவலா கென்னடி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா ஒரு விஷயம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இரவே டிவில டெலிவிஷன்ல எல்லாரும் முன்னாலையும் நாடு முழுக்க ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இனிமேல் கருப்பு வெள்ளன்னு சொல்லிட்டு பாகுபாடே கிடையாது. அது ஹோட்டல்ஸா இருக்கலாம், ரெஸ்டாரண்ட்ஸா இருக்கலாம், டாய்லெட்ஸா இருக்கலாம், பஸ்ஸஸா இருக்கலாம், எங்க இருந்தாலுமே இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கவே கூடாது. இது முற்றிலுமா இன்று முதல் ஒழிக்கப்படுது. சோ அப்படி பார்க்கப்பட்டால் தக்க தண்டனை கொடுக்கப்படும், கருப்பின மக்களுக்கு சம உரிமை அளிக்கப்படுகிறது அப்படின்ட்டு பூகம மாதிரி வெடிக்கக்கூடிய அளவுல இப்படி ஒரு சட்டம் ஏற்ற அறிக்கை வெளியிட கருப்பின மக்களுக்கு ஒரு பெரிய கடவுளா அவர் பார்க்கப்பட்டாரு. அப்படி அவரை தலையில வச்சு கொண்டாடினாங்க. ஆனா அதுவே அவருடைய உயிருக்கு பெரிய ஆபத்து அமைஞ்சு போயிருச்சு. எஸ், 1963 நம்ம கென்னடியை அசசினேட் பண்றாங்க. கார்ல போயிட்டு இருக்கிறப்போ அவருடைய மனைவி மடியிலேயே தோட்டாக்களால் தலை செதறி இறந்து போறாரு. இந்த செய்தியை கேட்டு ஒயிட் ஹவுஸ்ல நம்ம ஹீரோ நிலக்குளிஞ்சு இப்படி உடஞ்சு உட்கார கொஞ்ச நேரத்துல கென்னடி ஒய்ஃபும் வீடு திரும்புறாங்க. கணவரோட ரத்த கரை படிந்த அந்த ஆடையோட அவங்க உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுறத பார்த்து எப்படிதான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம அப்படி ஒரு மாதிரி சோகமா இருக்கிறான். ஏன்னா ரொம்ப சின்ன வயசு 2 பேருக்குமே. சின்ன வயசுல பிரசிடண்டா இருந்து சின்ன வயசுல அவரை கொலை பண்ணிட்டாங்க. அவர் இறப்பு கருப்பின மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்துச்சு. நம்ம ஹீரோ அவர் நினைவா அவர் உடுத்திய டை ஒன்னு வீட்டுக்கு எடுத்துட்டு வராரு. அந்த சமயத்துல கணவர் தான் கூட இருக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு மனைவி பாத்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வீட்டை விட்டு கிளம்பலான்னு பாக்குறாங்க. பையன் கூட பாருங்களேன் பெரிய பையன் ஆயிட்டான். நம்ம ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் விடுமுறை எடுத்து இந்த ஒரு டென்ஷன் இது எல்லாத்தையுமே குறைச்சு வச்சுட்டு தன்னுடைய மனைவியோட சந்தோஷமா ஒன்னா இருக்கிறாரு. மறுபடியும் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தி இந்த முறை ஜான்சன் தான் வராரு. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஜான்சனுக்கும்
ஹீரோக்கும் நல்ல ஒரு சர்வீஸை கொடுக்குறாப்லையா. ஸோ அதை பாராட்டும் விதமா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு டை கிளிப்பை வந்து பரிசா கொடுக்குறாப்ல. இந்த சமயத்தில் இன்னொரு போராட்டம் வெடிக்குது. அதாவது சில மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பின மக்களுக்கு ஓட்டுரிமை இருக்கு, சில மாநிலங்களில் ஓட்டுரிமையே இல்லை. சொல்லப்போனால் அமெரிக்காவில் பொதுவாகவே பல வருஷத்துக்கு அப்புறமா தான், பல போராட்டத்துக்கு அப்புறமா தான் பெண்களுக்கே ஓட்டுரிமை கொடுத்தாங்க. ஆனால் இங்கே சில மாநிலங்களில் ஓட்டுரிமை கருப்பினவர்களுக்கு இருக்கு, சில இடங்களில் இல்லை. அதனாலே ஒரு பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோடைய பையன் லூயிஸ் சொல்லவே வேணாம், எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு உரிமை தேவையோ அங்கே போய் களத்தில் இறங்குவான்ல, அந்த மாதிரி மார்ட்டின் லூதர் கிங்கோடைய அந்த குழு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் போயிட்டு பெரும் போராட்டம் பண்றாங்க. இது டிவிலலாம் நம்மளால பார்க்க முடியுது. போராட்டம் வெடிக்குது. நம்ம ஹீரோக்கு தான் பையனுடைய உயிருக்கு எதுவும் ஆபத்தாயிருமான்னு ரொம்ப பயப்படுறான். பிரசிடென்ட் ஜான்சன் கூட நம்ம கருப்பினர்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்துட்டு இருக்கிறாரு, யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ வழக்கம் போல ஷோ பண்றப்போ அவர் யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்து, சார் என் பையனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், மார்ட்டின் லூதர் கிங்கோடைய புரட்சி கூட்டத்தில் இருக்கிறான் சார். நான் சொல்ல போனா நான் இப்படி ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி, அதுவும் எங்க அப்பா என் கண்ணு முன்னாலே சுட்டு கொல்லப்பட்டாரு, எங்க அம்மா எங்க அப்பா கண்ணு முன்னாலேயே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான வாழ்க்கையில இருந்து தான் நான் வந்தவன். இப்ப சந்தோஷமா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலான்னு பார்த்தா என்னுடைய மூத்த பையன் ஒவ்வொரு இடத்துலயும் உரிமை குரலுக்காக போய் நிக்கிறான். அவனுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ரொம்ப பயந்து போயிருக்கிறேன். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது சார்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா வந்து சொல்ல, ஆக்சுவலா நம்ம ஹீரோடைய பையன் லூயிஸ் பத்தியும் பிரசிடென்ட்டுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மார்ட்டின் லூதர் கிங்கோடைய டீம்ல தான் அவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரும் பையன் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. அதோடு மட்டும் இல்லாம எத்தனை பேர் இதனால பாதிக்கப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட ஜான்சன் கூட அன்னைக்கு டெலிவிஷன்ல நாடு முழுக்க பேட்டி கொடுக்கிறாரு. எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லா மாநிலங்களையும் எல்லாருக்குமே ஓட்டுரிமை உண்டு, எல்லாரும் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு புது சட்டம் கொண்டு வராரு. இதுக்கு இடைப்பட்டதுல வியட்நாம் போர் வருது. நாட்டுக்குள்ளே ராஜிசம் சம்பந்தப்பட்ட போர்க்களம் போய்கிட்டு இருக்கு. இப்ப வியட்நாம் போர் வர லிண்டன் ஜான்சனுக்கு ஒரு மிகப்பெரிய இடியா வந்து இறங்குது. இது போக லூதர் கிங்கோடைய டீம் நம்ம ஹீரோ எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை இங்கே சரியாக மதிக்க கூட மாட்டேங்கிறானுங்க, நாம் எதுக்கு வார சப்போர்ட் பண்ணணும், எதுக்கு நம்மளை வந்து அவங்க வாருக்கு கூப்பிடணும் சப்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி லூதர் கிங் பேசிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில், அதாவது கருப்பின மக்களையே சில பேர் வந்து வாருக்கெல்லாம் கிளம்பி போகிறாங்க, சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இது ரொம்ப வேதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை பற்றி உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமாக ஒயிட் ஹவுஸில் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த வாரர்னு சொல்லிட்டு நம்மளால் ரெக்கமெண்ட் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணி விட்டார் தெரியுமா, அவர் தான் வந்து இங்கே சொல்ல போனால் முழு பொறுப்பு. அவர்கிட்ட வந்துட்டு நம்மளால் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக வராப்பில் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டால், இந்த ஒயிட் ஹவுஸில் பிளாக் பீப்புள் மட்டும் இல்லை, ஒயிட் பீப்புளும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே சமமான வேலைகள் தான் இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா வெள்ளையின மக்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக சம்பளம் பிளாக் பீப்புளை விட கிட்டத்தட்ட 40% வந்து இவங்களுக்கு குறைவா தான் கொடுக்குறாங்க. அது விஷயமா நம்ம ஹீரோ கேட்கிறாரு, இங்க பாருங்கயா, வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. அதோடு மட்டும் இல்லாம நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா 3 ஜனாதிபதிகள் கிட்ட மாறி போயிட்டாங்க. இங்கேயே என்ன மாதிரி வேலை பார்க்குற மற்ற பட்லர்ஸ்க்கெல்லாம் என்னோட சம்பளம் அதிகம், கிட்டத்தட்ட 40% எக்ஸ்ட்ரா. ஆனா எங்களுக்கு மட்டும் 60% மட்டும் தான். இந்த வேலை மட்டும் இல்ல, பட்லர்ஸ் மட்டும் இல்லாம இங்க எடுபடி வேலைகள் பார்க்குறவங்க, சமையல் பண்றவங்க, குக் பண்றவங்க எல்லாருக்குமே ஒயிட் பீப்புளை கம்பேர் பண்றப்போ ரொம்ப குறைவா தான் இருக்கு. இதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு சம்பள உயர்வு தர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டா, இவன் ஏற்கனவே கொஞ்சம் திமிரு பிடிச்சவன் தானே, ஓகோ சம்பள உயர்வு வேணுமோ, ஞாபகம் இருக்கா நான் எங்க இருந்து கூப்பிட்டு வந்தேன், நான் ரெக்கமெண்ட் பண்ண போய் தான் இந்த இடத்துல நீ இருக்க, தெரியுதா, யார்கிட்ட பேசுறேன்னு உனக்கு புரியுதா, உனக்கு அப்படி சம்பள உயர்வு வேணும்னா வேலையை காலி பண்ணி போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெனாவட்டா சொல்றான். இந்த மாளிகையில் வெள்ளைக்காரங்க வேலை பார்க்குற அதே டைம், அதே ஒர்க் ஹவர்ஸ், அதே மாதிரி தான் இவங்களும் சிரமப்பட்டு வேலை பார்க்குறாங்க. ஆனா அவங்களுக்கு மட்டும் சம்பளம் அதிகம், எங்களுக்கு மட்டும் குறைவுன்ட்டு அது சம்பந்தமா உரிமை கேட்கலான்னு வந்தா இவன் கூட ஓவரா ராஜிசம் பார்க்கறான்னு தெரியுது. சோ இதுல நம்ம ஹீரோக்கு பயங்கர அதிருப்தி. நாளை சுத்தி நடக்கக்கூடிய பாகுபாடு எதுக்கடா நம்ம பார்க்கணும், ஒயிட் ஹவுஸ்ல நமக்கே பாகுபாடு பார்த்து தான் சம்பளம் தந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவருடைய மனசுல தோன்ற மாதிரி சரிங்கயான்ட்டு அங்கிருந்து தலையாடிட்டு அப்படியே டியூட்டியை முடிச்சு வீட்டுக்கு கார்ல வந்துட்டு இருக்காரு. பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அதாவது கருப்பர்களின் புரட்சி நாயகனா கருதப்பட்ட மார்ட்டின் லூதர் கிங்க சுட்டு கொன்றுதாங்க. சோ அதனால கருப்பர்கள் மொத்தமா கொந்தளிக்க நாடே அப்படி பத்திக்கிட்டு எரியுது. எங்க பார்த்தாலுமே கலவரம் தான். அந்த கலவரத்தை கடந்து வீட்டுக்கு வந்தா ஹீரோடைய ஒய்ஃப் கூட அழுறாங்க. ஏன்னா மார்ட்டின் லூதர் கிங் அவர் மூலமா ஒரு விடிவு காலம் ஏற்படும் சொல்லிட்டு கருப்பினவர்கள் கனவு கண்ட காலம் அது. ஆனா அவரே பாவம் சுட்டு கொண்டுட்டாங்க. கட்பனா சில மாதங்கள் கடந்து போகுது. இப்போ நம்ம லூயிஸ் பார்த்தீங்கன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டில் வந்தா ஒரு டின்னர், எல்லாருமே சந்தோஷமா உட்காந்து பேசுற மாதிரி தெரியுது. ஆனா இப்பதான் ஒரு விஷயத்தை நம்ம லூயிஸ் சொல்றான். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா எங்க தலைவர் லூதர் கிங் செத்ததுக்கு அப்புறமா இந்த புரட்சி டீம் வந்து பிளாக் பேந்தர்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கிறாங்களாம். இதன் மூலமா பாதிக்கப்பட்டிருக்கிற கருப்பினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா சாப்பாடு, உடுத்த உடை, மருத்துவம், அது போக செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸஸ்லாம் நடத்துறாங்களாம். அதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டா, இதுக்கப்புறமும் நாங்க வந்து அடி வாங்க போறது கிடையாது, இனிமேல் எங்களை அடிச்சா நாங்க திருப்பி அடிக்க போறோம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் வசனங்கள் சொல்லி அவனும் பாருங்களேன் லூயிஸ் பாக்குறதுக்கு அப்படியே ஒரு புரட்சி நாயகன் நம்ம ஷேகுவேரா மாதிரிலாம் இருக்கிறத பார்த்து அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. இதுல கேர்ள் ஃப்ரெண்ட் வர ரொம்ப திமிரா அவ தலை முடியெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆயிட்டு ஒரு கடத்துல கொந்தளிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. ஆல்ரெடி சாகர நிலைமைக்கு போயிட்டான், இன்னும் திருந்துற பாடு இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவருக்கு கோபம் வச்சுக்கோங்களேன். அவனும் வாக்குவாதம் பண்றான். வாக்குவாதத்துல கிளம்பு, இதுக்கப்புறம் நீ வீட்டு பக்கமே வந்துடக்கூடாது, நீ செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்பா ஆத்திரத்துல பையனை
பையனை வீட்டை விட்டு அனுப்புறாரு. ஆனா மறுநாளே அவனை வந்து போலீஸ் பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அவனை மீட்கிறதுக்காக நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஒருத்தரும் அண்ட் நம்ம சார்லி, அதாவது அவனுடைய தம்பி, 2 பேரும் சேர்ந்து தான் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு அவனை வெளியே மீட்டு கொண்டு வந்துட்டு அங்கிருந்து அவர் போனதுக்கு அப்புறமா சார்லியும் லூயிஸ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் சார்லி சொல்றான், இந்த மாதிரி வியட்நாம் போர் நடக்குதுல, நான் போர்ல போய் கலந்துக்க போறேன்னு சொல்றப்போ அண்ணனுக்கு வந்து அதுல உடன்பாடே கிடையாது. டே, இங்க நாய் மாதிரி நம்மளை ட்ரீட் பண்றாங்கடா, நீ போருக்கு போறேன்னு சொல்ற, இந்த நாட்டுக்காக போய் நீ என்ன பண்ண போறேன்னு சொன்னாங்க. பாரு, என்னதான் இருந்தாலும் இதுதான் நம்ம நாடு, இந்த நாட்டுக்காக நம்ம தியாகம் பண்றதுல ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்ட்டு தம்பி இப்படி வந்து சொல்றான். அண்ணன் நாட்டை எதிர்த்து போராடுறான், தம்பி நாட்டுக்காக போராட போறான். இப்ப நம்ம ஹீரோடைய அந்த பிளாக் பேந்தர் ஆர்கனைசேஷன் அதை தான் காட்டுறாங்க. மக்கள் சேவைக்காக தான் இதை அவங்க தொடங்கினதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நம்ம பொறுத்தது போதும், பொங்கி எழுவோம். நம்ம இனத்துல ஒருத்தன் கொல்லப்பட்டா அவங்க இனத்துல நம்ம 2 பேரை கொல்வோம், நம்ம யாருன்ட்டு ப்ரூவ் பண்ண வேண்டிய காலம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்படி இந்த அமைப்போடைய நோக்கத்தை தவிர்த்து இவங்க வேற விதமா பேசுற மாதிரி தெரியுது. அதுல நம்ம ஹீரோக்கு சுத்தமா உடன்பாடே கிடையாது. அவன் அங்க இருந்து அப்படியே வந்துருதான். இதை பார்த்து அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வர, ஹே என்னாச்சு அப்படின்னு கேட்டா, பிளாக் பேந்தர் அப்படிங்கிற அமைப்பு நம்ம எதுக்காக தொடங்கணும், பாதிக்கப்பட்ட கஷ்டப்பட்ட மக்களுக்கு சேவை பண்றதுக்காக, அவங்களுக்கு உடுத்த உடை, உண்ண உணவு, இலவச கல்வி, இலவச மருத்துவம் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இதை தொடங்கணும். ஆனா அதை விட்டுட்டு அங்க வேற விதமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இங்க பாரு, இதுவும் ஒரு சேவை தான். அவங்க சொல்ற பிரகாரம் நம்மள ஒருத்தன் கொல்லப்பட்டா நானும் 2 பேராச்சும் போட்டு தருவேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே கொஞ்சம் வெறி பிடிச்ச மாதிரி பேசுறா. இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்மால் பாத்தீங்கன்னா, அங்க பாரு, என்னால அதை செய்ய முடியாதுன்ட்டு அங்க இருந்து நம்மால் அந்த கழகத்தை விட்டு வெளியேறி வந்ததுதான். இப்போ அடுத்த ஆட்சி மாற்றம் 1969. நிக்சன் தான் அடுத்த பிரசிடென்டா வராரு. அவர் உட்கார்ந்து இருக்கிற தோரணை வச்சு பார்க்கும்போது தெரியுதுல, ரொம்ப திமிரு பிடிச்சவர் தான் சொல்லிட்டு இவர் வந்ததுமே என்ன திரும்ப பண்றாரு, பிளாக் பேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த அமைப்பை முற்றிலுமா நம்ம களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொல்லுங்கன்ட்டு இப்படி ஒரு ஆர்டர் வந்து பிறப்பிக்கிறார். யாரு முன்னால, அதுவும் நம்ம ஹீரோ அவர்கிட்ட சர்வ் பண்ற டைம்ல இதை வந்து அவர் காதுல கேட்க, தன்னுடைய பையன் அந்த அமைப்புல தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப பதறி போறாப்ல. ஆனா அவருடைய பையன் அந்த கழகத்திலிருந்து வெளியேறிட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. அதோடு மட்டும் இல்ல, கழகத்திலிருந்து வெளியேறினது மட்டும் இல்லாம அந்த பொண்ணையும் பிரேக்கப் பண்ணிட்டு நம்மால் எங்கேயோ போயிட்டான். அப்படி 2 வருஷம் கடந்து போயிடுது. இந்த நிக்சனுடைய ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 வருஷத்துல அந்த பிளாக் பேந்தர் குரூப்ல இருந்து 22 பேர் சாகடிக்கப்படுறாங்க. இந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோக்கு பர்த்டே. சோ புருஷன் பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷமா அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தங்க காலிங் பெல் யாருன்னு போய் பார்த்தா ஆர்மில இருந்து ஒரு 2 பேர் வந்து சோகமா நிக்கிறாங்க. அப்படி நிக்கிறத பார்த்துமே புரிஞ்சு போச்சு, வியட்நாம் போருக்கு போயிருக்கிற அவங்களுடைய பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு. இதை கேட்டு அப்படியே இடிஞ்சு உடஞ்சு போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. தங்களுடைய 2 பசங்களுக்கும் எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனா பாசம் காட்டி வளர்த்த இளைய பையன் இப்படி இறந்து போயிட்டானே அப்படின்ட்டு சோகமா உட்கார்ந்து இருக்கிற கட் பண்ண அவனுடைய ஃபியூனரல் தான். ஆக்சுவலா இது நடக்கக்கூடிய காலகட்டம் 1973. ராணுவ மரியாதையோட அவனுடைய உடல் அடக்கம் செய்யப்படுது. ஆனா இந்த ஃபியூனரல்ல அண்ணன் கலந்துக்கல, என்னன்னு தெரியல. இப்ப அப்படி கட் பண்ணா ஒரு வருஷம் கழிச்சு 1974. திடீர்னு பார்த்தா லூயிஸ் அப்பா பாக்குறதுக்காக ஒயிட் ஹவுஸ்க்கு அவர் வேலை பார்க்குற இடத்துக்கே வந்திருக்கான். ஆக்சுவலா இந்த ப்ராட்டஸ்டர்ஸ் குரூப்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா எந்த கூட்டத்துடனும் சேராம படிப்பை மட்டும் பிரதானமா வச்சு பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல மாஸ்டர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாப்ல. ஸோ இதை பத்தி அங்க வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறான். இவர் வேற யாருமே கிடையாது, இவன் ஸ்டேஷன்ல இருக்கிறப்போ இவனும் சார்லி வந்து கூப்பிட்டு வந்தாங்கல்ல, அவர் தான். அவர் வந்து அப்பாவுக்கு நெருங்கிய நண்பர். அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அங்கிருந்து அப்பா வந்துட்டாரு. வயசாயிருச்சு. அது மட்டும் இல்லாம பையனுடைய இழப்பு தாங்க முடியாம அதை நினைச்சு ஆள் நொந்து போயிட்டாருன்ட்டு நல்லாவே தெரியுது. மூத்த பையனை பார்த்ததும் அவருக்கு கோவம் தான் வருது. தன்னுடைய சொந்த தம்பியோட இறுதி அஞ்சலிக்கு வரலன்னு தான் கத்தி பேசுறாரு. அவன் எவ்வளவு பேச ட்ரை பண்றான். என் மூஞ்சில முழிக்காத, வெளியே போனா போன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அனுப்பிடுறாரு. அப்புறம் வருடங்கள் உருண்டு போகுது. பையன் பாத்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் கட்சியில சேர்ந்துக்கிட்டு அங்க எலெக்ஷன்ல போட்டிக்கிட்டான். அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கெல்லாம் டெலிவிஷன்ல அப்பா ரொம்ப சந்தோஷமா பாக்குறாரு. இன்னைக்கு தான் எலெக்ஷன் ரிசல்ட். ஆனா வந்து தோல்வி அடைஞ்சு போயிருந்தான். நம்ம நினைச்ச மாதிரி பையன் இல்ல, இப்போ ரொம்ப மாறிட்டான். அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்பாவால புரிஞ்சுக்க முடியுது. பட் இருந்தாலுமே பையன் மேல அந்த ரோஷம், கோவம் இன்னும் குறையவே இல்லை. இப்படி கிட்டத்தட்ட 10 வருஷம் கடந்து போயிருதுங்க. 1986 3 பிரசிடென்ட்ஸ் மாறிட்டாங்க. இப்ப இருக்கிறது ரொனால்டோ ரேகன். யார் மாறினாலுமே நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷமா இங்க அவருடைய நேர்மையான சர்வீஸை கொடுத்துட்டு வராரு. ஆனா சம்பளம் மட்டும் இங்க வெள்ளக்காரங்க கருப்புன்னு சொல்லிட்டு அந்த உயர்வு தாழ்வு அந்த பாகுபாடு இன்னுமே இருக்கதான் செய்யுது. நம்ம ஹீரோ மறுபடியுமே அந்த வார்னரை பார்த்து பேசுறாரு. இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 30 வருஷமா நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னால உங்ககிட்ட நான் ப்ரொமோஷன்ஸ் கேட்டிருந்தேன். எனக்கு மட்டும் இல்லாம இங்க எத்தனை பேர் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க, அவங்களுக்கும் செய்து தான் கேட்கிறேன். உங்களுக்கு ஈக்குவலா நாங்களும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம். எதுக்கு எங்களுக்கு மட்டும் சம்பளம் குறைவா கொடுக்குறீங்க? சம்பளம் உயர்வு எங்களுக்கு ஏற்றி கொடுங்க, ப்ரொமோஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆள் சொல்றப்போ அவன் ரொம்ப திமிராவே நடந்துக்கிறாங்க. இங்க பாருங்க, ஒன்னு சம்பளம் உயர்வா கொடுங்க, இல்ல நாங்க வேலையை விட்டு போறோம்னு சொல்றப்போ, ஓ வேலையை விட்டு போறியா, அந்த அளவுக்கு உனக்கு திமிரா, கிளம்பு வேலையை விட்டு கிளம்பு அப்படின்ட்டு ரொம்ப திமிரா பேசுறானா. அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஐயா, இது நான் சொல்லல, நம்ம பிரசிடென்ட் தான் சொல்லி அனுப்பி விட்டாரு, சம்பள உயர்வு கேளுங்க, அப்படி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நான் அவரை வேலையை விட்டு தூக்க போறதா சொல்லுங்கன்னு சொன்னதும் அப்படி கப்புச்சிப்புன்னு ஆயிடுது. நம்ம ஹீரோ பிரசிடென்ட் கிட்ட இதை பத்தி கேட்டதுனால அவருக்கு மட்டும் இல்லாம இங்க வேலை பார்க்குற எல்லா கருப்பினவர்களுக்கும் இங்க வேலை பார்க்குற வெள்ளக்காரங்களுக்கு ஈக்குவலா சம்பளம் ப்ரொமோஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது சம்பந்தமா மாளிகையே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதை கேள்விப்பட்ட நம்ம பிரசிடென்ட் ஒய்ஃப் நம்ம ஹீரோ கூப்பிட்டு வச்சு, ஜிசில் உங்களை பத்தி தான் இங்க ஆக ஓகன்னு பேசிட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே ப்ரொமோஷன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்களாமே,
ரொம்ப சந்தோஷம், நெக்ஸ்ட் வீக் ஒரு பார்ட்டி ஒன்று இருக்குது, அதில் உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிருந்தாங்க. இது என் ஒய்ஃபை கூப்பிட்டு பார்ட்டிக்கு அப்படின்னு அவருக்கு கை கால்லாம் உதறி போயிடுது. ஏன்னா அவங்க பார்ட்டினா சும்மா இருக்காது, பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய உயர் அந்தஸ்தில் இருக்கிறவங்க எல்லாம் வெள்ளக்காரங்களா தான் இருப்பாங்க. கருப்பினத்தவர்கள் இந்த மாதிரி பார்ட்டியில் கலந்துக்கிறது சாத்தியமே கிடையாது. ஆனால் இப்படி ஒரு அழைப்பை விடுத்துட்டு அவங்க போயிருந்தாங்க. அதே மாதிரி அந்த பார்ட்டிக்கு கணவன் மனைவி 2 பேருமே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க. ஒரு மாதிரி தயக்கமாவே இருக்கு. ஏன்னா இந்த ஒயிட் ஹவுஸ்ல பிரசிடென்ட்டுக்கு எடுபடியா இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருடைய மனைவியை கூப்பிட்டு இப்படி ஒரு பார்ட்டிக்கு வந்தா எப்படி இருக்கும். ஆனா இருந்தாலுமே அவர் நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்க. எந்த ஒரு பாகுபாடும் யாருமே பார்க்கல. இவங்க 2 பேருக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்லையோ, இங்க வேலை பார்க்குற நம்ம ஹீரோடைய சக பணியாளர்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு. நம்மள இருந்து ஒருத்தர் அந்த இடத்துக்கு போயிருக்கிறான் பார்ப்பா அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க. இப்படி சில வருடங்கள் கடந்து போகுது. இப்போ பிரதமர் கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. ஆக்சுவலா என்னன்னு பார்த்தா அமெரிக்காவில் ஓரளவுக்கு இந்த ராசிசம்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனா சவுத் ஆப்பிரிக்கால இப்போ தலைவிரிச்சு ஆடுது. அதுலயும் இனவெறிக்கு எதிராக போராடின மண்டேலாவை கைது பண்ணிட்டாங்க போல. சோ ராஜிதம் பார்க்கக்கூடிய அந்த சவுத் ஆப்பிரிக்கா கவர்மெண்ட்டுக்கு அமெரிக்கா எந்த விதத்திலும் ஆதரவு தெரிவிக்க கூடாது, அங்க இன்னுமே பொருளாதாரம் பாதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் கோஷம் போடுறாங்க. இது சம்பந்தமா இன்டர்வியூ கேட்டா ரேகன் என்ன சொல்றாருன்னா, எப்பா அது வேற ஒரு நாடு, அங்க என்னவோ நடந்துட்டு போகுது, நான் சப்போர்ட் பண்ண தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இனவெறியை பெருசா எடுத்துக்காம இவர் பாத்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தெரியுது. இந்த பேட்டியில நம்ம ஹீரோ கூட பார்க்கத்தான் செய்யறாரு. இது அவருக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அவருடைய மனசு ஒருவித குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துது. நம்மளுடைய மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்கவே இல்லையே, அவங்களுக்காக போராடி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நினைச்சு பாக்குறாரு. ஏன்னா இத்தனை வருஷமா தான் குடும்பம் தனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வைவல் மென்டாலிட்டிலே இருந்துட்டார்ல. இதுக்கப்புறம் இந்த வேலை போதும், நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வேலையை விடுறத பத்தி நம்ம பிரசிடென்ட் கிட்ட சொல்றாரு. பிரசிடென்ட் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாப்ல. ஆக்சுவலா கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு சிறந்த சேவையை கொடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி இங்க இருக்கிறீங்க. இல்ல சார் அவ்வளவுதான் அப்படின்னு நம்மால் சொல்றப்போ, சிசில் உங்களுடைய சேவையை இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அங்கிருந்து கிளம்புறாப்ல. அப்படி கட் பண்ணா இந்த பக்கமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா எம்பசி முன்னால கூட்டம் போட்டு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. மண்டேலாவை கைது பண்ணிருக்காங்கல்ல, அவரை விடுவிக்க சொல்லி தான் போராட்டம் போயிட்டு இருக்கு. நம்ம லூயிஸ் தான் அவங்களை வழிநடத்தி கோஷம் போட்டுட்டு இருக்கிறான். அந்த சமயத்துல அங்க இருந்து அப்பா அவனை பாக்குறாரு. அவனும் அப்பாவை பார்த்துட்டு தான், அப்பா பார்த்துட்டு பையன்கிட்ட இப்பதான் மனசு விட்டு பேச வராரு. அப்பா என்ன பண்றீங்க, எங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கிறப்போ அப்படி தயங்கி தயங்கி சொல்றாரு, ஒண்ணுலப்பா நானும் போராட்டம் பண்ண தான் வந்திருக்கிறேன். இது போராட்டம் பண்றதுக்கா, அப்ப கைது பண்ணிட்டு போயிருவாங்கன்னு சொன்னா இல்ல பரவாயில்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் போராட்டத்துல கலந்துக்கிறாப்ல. கட் பண்ணா ப்ராடக்ட் பண்ணதுனால ஜெயில பிடிச்சு போட்டுக்கிறாங்க. இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கிறாரு, திருட்டு அப்பா பயப்படாதீங்க கொஞ்ச நேரத்துல விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல, நான் எங்கடா பயப்பட போறேன்னு சொல்லிட்டு அப்பா பையன் நல்லா சகஜமா சிரிச்சு பேசுற மாதிரி தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ணா பல வருடங்கள் கழித்து, அதாவது 2008 நம்ம ஹீரோக்கு ஒரு 88 வயசு ஆயிடுச்சுங்க. கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. லூயிஸுக்கு கல்யாணமாகி ஒரு பொண்ணு கூட இருக்கிறா. நல்லா பேத்தியை பார்த்துக்கிட்டு நல்லா ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம் கேட்டா, இப்போ அமெரிக்க பிரசிடென்ட்கான தேர்தல் போயிட்டு இருக்கு. அதாவது முதல்ல கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தர் தேர்தலில் பிரசிடென்ட்டுக்காக நிற்கிறாரு. வேற யாருமே கிடையாது, ஒபாமா தான். அவருக்கு ஆதரிச்சு இவங்க பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க போல. அது சம்பந்தப்பட்ட டிஷர்ட்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இவங்க மட்டும் இல்லாம நிறைய வெள்ளக்காரங்க கூட சப்போர்ட் பண்றாங்க. 100 வருஷத்துக்கு முன்னால கருப்பினர்களை இப்படிலாம் ட்ரீட் பண்ணிருக்காங்களா, இப்படிலாம் கூட அவங்களுக்கு உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட வெள்ளக்காரங்க கூட ஒபாமாவுக்கு ஆதரவு தெரிவிச்சு அப்படி மொத்தமா ஜாலியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ அப்படியே கட் பண்ணா சர்ச்சுக்கு போறதுக்காக தாத்தா ரெடி ஆயிட்டாரு. சோ அப்படியே பாட்டி கூப்பிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க மனைவி உடல்நலக் குறைவால உயிரிழந்து போயிட்டாங்க. உட்கார்ந்த மேனிக்கு இறந்து போயிட்டாங்க போல. அவ்வளவுதான் அவங்களுடைய ஃபியூனரல். தாத்தா சோகமா இருக்கிறாரு, ரொம்ப தனிமையில இருக்கிறாரு. லூயிஸ் பாத்தீங்கன்னா பழசெல்லாம் நினைச்சு பார்த்து புகைப்படங்கள்லாம் எடுத்து பார்க்கறான். கடைசியா இதுதான் நம்மளுக்கு மிஞ்சும் இல்ல போட்டோஸ், இதுதான் நம்மளுக்கு மெமரிஸா இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி பார்க்கறான். அப்ப திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ சத்தம் போட்டு கூப்பிடுறாரு, லூயிஸ் இங்க வா வான்னு சொல்றாரு. என்னப்பான்னு சொல்லிட்டு கிளப்பி பார்த்தா ஆக்சுவலா ஒண்ணு கிடையாது. தேர்தல்ல ஒபாமா வெற்றி பெற்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தர் பிரசிடென்டா தேர்வு செய்யப்படுறாருன்னு சொல்லிட்டு என்னமோ லைஃப்ல நம்ம வின் பண்ண மாதிரி ஆனந்த கண்ணீரே நம்ம தாத்தாவுக்கு வந்துருது. நம்ம லூயிஸ்க்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது ஒரு சாதாரணமான தேர்தல் இல்ல, கருப்பினத்தர்கள் பொறுத்த வரைக்கும் அது ஒரு எமோஷன் சொல்லிக்கலாம். இப்ப அப்படியே கட் பண்ணா தாத்தா பாத்தீங்கன்னா அவருடைய கோட் ஷூட்லாம் அயன் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப பார்த்து நம்ம கெனடி கொடுத்த அந்த டைலாம் போட்டு அயன் பண்ணி இது வரைக்கும் எந்தெந்த பிரசிடென்ட் அவருக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது டை கிளிப்லாம் ஒரு பிரசிடென்ட் கொடுத்திருப்பாரு. இது எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு அவர் இத்தனை வருஷமா வேலை பார்த்த அந்த ஒயிட் ஹவுஸ்ல ஒரு கெஸ்டா உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. இது வரைக்கும் எத்தனையோ வெள்ளக்கார பிரசிடென்ட்க்கு இவர் பட்லரா வேலை பார்த்திருக்காரு. ஆனா தான் சாகிறதுக்குள்ள நம்மள இருந்து அந்த இடத்துக்கு போன ஒருத்தனுக்கு ஒரு சேவை செஞ்சாகணும்னு சொல்லிட்டு ஒபாமா கிட்ட ஒரு கோரிக்கையை கேட்டிருப்பாரு. ஒபாமாவும் சரின்னு சொல்லிட்டு அப்ரூவ் கொடுக்க அங்கிருந்து அட்மிரல் தாத்தாவை கூப்பிட்டு போய் ஒபாமா ஆபீஸ்க்குள்ள கொண்டு விடுற மாதிரியும் தாத்தா ரொம்ப சந்தோஷமா அந்த ஆபீஸ்க்குள்ள போற மாதிரியும் தான் இந்த படம் அப்படியே முடிஞ்சு போகுது. இந்த படத்துல ஒரே ஒரு கொஸ்டின் தான், அதாவது தம்பியோட இறப்புக்கு அண்ணங்கார வரலன்னு சொல்லிட்டு அதை பத்தி படத்துல சொல்லல. ஒருவேளை அந்த சமயத்துல நம்ம அண்ணங்காரன் ஜெயில எங்கேயும் பிடிபட்டு இருந்தானா அப்படிங்கறதும் தெரியல. அதை பத்தி கிளாரிட்டி கொடுக்கல. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.